ராஜாராம், நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நம்ம இது பேசுனதுனால இதுல கூடுதல் கவனம் செலுத்துறோம். இப்போ மணி அவர்கள் சொல்றாங்க காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு அப்படின்றது பல நேரங்கள்ல நடந்திருக்கு. அப்புறம் குற்றவாளிகளை பிடிப்பாங்க அதிருப்தி அப்படின்றது, அப்புறம் பத்திரிகையாளர் அதிருப்தியை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? காவல்துறை அது முதல்வருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அவருக்கு ஒரு நெருக்கடியை காவல்துறை கொடுக்கிறதா? இது காவல்துறையின் போக்கு என்ன மாதிரி? இப்போ எதிர்கட்சிகள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம கவர்னர் மாளிகையில் ஒரு ரவுடி பட்ட பகலில் இதே மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு வீசினார். அங்கே இருந்த காவலர்கள் பிடிச்சிட்டாங்க. அவர் யார் என்னென்னு விசாரித்து பார்த்தா தேனாம்பேட்டை காவல் நிலையம் மேலே ஏற்கனவே இதே மாதிரி வெடிகுண்டு வீசியிருக்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் இப்போ ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருக்கிறவர் ஜட்ஜி மேலே செருப்பு காட்டி வீசுறாரு. அப்போ என்ன எதுக்கு சொல்ல வரனா, தைரியம் ஜாஸ்தியாச்சு. சட்டத்தை கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை. ஏற்கனவே காவல் நிலையத்து மேல வீசியிருக்காரு, கவர்னர் மாளிகையில் விசையில கையுங்களவும் மாட்டிருக்காரு. இப்போ உள்ளதான் இருக்கிறாரு. விசாரிக்கிற ஜட்ஜி மேல செருப்பை காட்டி வீசக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் வருது. அது எங்க இருந்து வருது? அந்த இடம் உங்களுக்கு தெரியாதல்ல. உங்கள் அனுபவத்துல நிறைய பேர் நீதிபதிக்கு எதிராகவே சில ரவுடிகள்லாம் பேசுவாங்க. அதுல எல்லாம் அவங்க கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை திரு மணி அவர்கள் இது நடக்கிறதுன்னு ஒதுக்கி வச்சுட்டார். ஏடிஜிபி விவகாரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அது பத்திரிகையிலே அது செய்தியா வந்துருது. அது எதிர்கட்சிகள் எடுத்து பேசுறாங்க. மேடம் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆபீஸ் ரூம்ல தீ பிடிச்சிருக்கு. அது 7வது மாசம் கடந்த ஆண்டு நடந்திருக்கு. புகார் கொடுத்துருக்காங்க. டிஜிபி இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதுல முறையான விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தப்பட்டதுல அது அங்க பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல மண்ணெண்ணெய் இது மாதிரி எதுவுமே அங்க அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லோ அதை கண்டறியப்படலை. எப்படின்னா சயின்டிபிக் எஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பார்த்ததுல அது மாதிரி கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே மாதிரி இது கரண்ட் தான் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயங்களை புகார் கொடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள விசாரிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கு இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு போலீஸ் அதிகாரி, அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கறத, இதுக்கு இதுதான் காரணம் இதுதான் காரணங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். அவங்களோட வருத்தம் என்னன்னா, இது வரைக்கும் 6-7 மாசம் ஆச்சு, இவ்வளவு நாள் ஆச்சு, இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமா இருக்குது. இப்போ அவங்க கொடுத்த பதில்ல மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜாராம், அதுல திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை படிக்கிற போது இந்த நிகழ்வுக்கு காரணமான நிகழ்வு ரெண்டையும் கனெக்ட் பண்ற காவல்துறை உதவி காவல் ஆய்வாளர் அவங்கள போஸ்டிங் போறதுல பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படலை, அதுதான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. திரும்பவும் அதை மாத்தி இவங்க பார்வைக்கு இல்லாமே அங்கிட்டு நடக்குது, பணி அமர்த்துதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதையுமே விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்றார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு, ஏன்னா இவங்க தான் இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்கன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அந்த விஷயத்துல ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு 6 பேர் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் கூட்டு எங்களை விசாரிக்குது. டிஎன்பிசி விசாரிச்சு அவங்க கிளாரிஃபை பண்றாங்க எந்த ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணி அவங்க உத்தரவுப்படி, ஹைகோர்ட் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தான் லிஸ்ட் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இல்ல அது இன்னும் சிக்கல்ல தான் இருக்கு. ஆமா. இன்னொன்று, இவங்களோட ஒப்புதல் இல்லாம தான் புதிய லிஸ்ட் தயாராகி சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஒப்புதல் கொடுக்கல, நான் முட்டுக்கட்டையா இருந்தேன், அதனால என் உயிருக்கு பாதிப்பு, இவ்வளவு பேர் இருந்தும் என்ன பாதுகாக்க முடியல அப்படின்றது தானே அவங்க சொல்ல வர்றது. இப்ப அவங்கள அவங்க மெம்பர் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க, முக்கியமான போஸ்ட். நிச்சயமா அவங்கள கன்சிடர் பண்ணாம எதுவும் பண்ணிருக்க கூடாது. அவங்கள கன்சிடர் பண்ணாம எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் கொடுத்த பெட்டிஷனை கமிஷனர், போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பிச்சு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் அவங்கள என்கொயரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்கொயரி நடக்கும். 6 மாசம் ஏன் முன்னேற்றம்? ஆமா, அதாவது சார் மணி சார் சொன்னார் இல்லையா, அத மாதிரி இதுக்கு ஒரு சரியான முறையில் ஒரு தீர்வு காணப்படணும். இது ஏன்னா சர்விங் ஆபீசர் அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு டிஜிபி ஏடிஜிபி கேடர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆபீஸ்லயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, தான் பணியிடத்திலேயே நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அது ஒரு பெண் அதிகாரி. அதுதான் சார், அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்றதும் இந்த மின்கசிவை அதை கனெக்ட் பண்றாங்க. இது விபத்து அல்ல, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கலாம். 6 மாதம் அடுத்த கட்டத்துக்கு நகரலன்றது அவங்க சொல்றதுல நிச்சயமா உண்மைகள் இருக்கலாம். அதுக்கு டிஜிபி கொடுத்திருக்காங்க விளக்கம். இருந்தாலும் விசாரணைன்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒரு பெண் அதிகாரி, ஒரு டிஜிபி கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல்வருக்கு
நெருக்கடியா போகும்னு திரு மணி அவர்கள் சொல்றதில்ல. ஏன்னா அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இது போன்ற நிகழ்வுகளை இப்ப எதிர்க்கட்சிகள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு கூட்டணி கட்சிகள் கூட இது பற்றி பேசினா அது முதல்வருக்கு நெருக்கடியா இருக்காதான்னு கேட்கிறாரே திருமணி அவர். இல்ல, அவங்க நாலேஜுக்கு போயிருக்கும். நிச்சயமா உளவுத்துறை மூலமா இது மாதிரி புகார் கொடுத்தது இந்த விஷயங்கள்லாம் வந்து சிஎம் நாலேஜுக்கு போகாம இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஏடிஜிபி கேடரில் உள்ள அதிகாரி, சர்விங் அதிகாரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கிறது அவங்க நாலேஜுக்கு போயிருக்கும். சொல்லி இப்போ அவங்க வந்து இதை வேற லெவலில் ஒரு விசாரணை ஒன்று பண்ணி நிச்சயமா ஒரு முடிவுக்கு அடுத்த கட்ட இது விசாரணையை நோக்கி நகரும் அப்படின்றதும் முதலே டிஜிபி வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, கொஞ்சம் பேசி இருக்கணும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார்ல, இதை எப்படி? இல்லை விஜயன், இப்போ சார் வந்து அவங்க டிபார்ட்மெண்டல் லாங்குவேஜில் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன் வந்து இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். இது மறந்துடாதீங்க. இது எல்லாமே வந்து 2026 காட்டும். இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா 91 ஆட்சி காலத்தில் நடந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் கடைசி ஓராண்டில் 95-96 நடந்ததெல்லாம் இப்போ அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் காவல்துறை என்பது அது வந்து அரசாங்கத்தின் அடையாளம் வந்து காவல்துறையின் செயல்பாடுகள் தான். அதாவது பிந்தின்வாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து, அதாவது இது பெண்ணியவாதிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், அடையாளம் என்பது வந்து காவல்துறையின் செயல்பாடுகள். உங்களுக்கு வந்து ஒரு அரசு வந்து அதில் எவ்வளவு சாதனைகள் எவ்வளவு மக்கள் நலத்திட்டங்கள் இருந்தாலும் லாண்ட் ஆர்டரில் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நிச்சயமாக வந்து அது கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அட் த எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் வேலையை கொடுப்பாங்க. ஏடிஜிபியோ டிஜிபியோ அவங்க ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரும், அவங்களோட எந்த பெனிஃபிட்ஸ்க்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பட் அரசியல் இதை மட்டும் வச்சு நான் சொல்ல, அதனால தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் மெயின் கேஸை மறந்துட்டு பத்திரிகையாளர்கள் பின்னால் சுற்றிட்டு இருக்காங்க, எய்தவனுக்கும் அம்ப நோவானேன்னு. எஃப்ஐஆர் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது, யார் வேணால் போய் பார்க்கலாம். எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணுறது சட்டப்படி தப்பு கிடையாது, ஃபார்வேர்டு பண்ணுறதும் தப்பு கிடையாது. யார் வெளியில் விட்டாங்கன்றதுக்கு ப்ராப்பராக உங்ககிட்ட ஆன்சர் இல்லாமல் நீங்கள் மொபைலை பிடுங்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னமும் ஒரு கேஸ் பெண்டிங் என்னன்னா, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மொபைல் அல்லது லேப்டாப்பை வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை நீங்கள் சீஸ் பண்ணணுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி போட்ட கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் கால் ரெக்கார்ட்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மொபைலை எதுக்காக நீங்கள் சீஸ் பண்ணுறீங்க? எதற்காக அச்சுறுத்தல்? அப்போ இது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலை, ஓவராலாக சொல்கிறேன். சிபிசிஐடி என்கொயரியை ஹைகோர்ட் ஒரு வருஷமாக ஆர்டர் பண்ணும்போது எதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்டில் 50 லட்ச ரூபாய் கொடுத்து வக்கீலை வச்சு ஸ்டே வாங்குறீங்க? உங்கள் ஃபோர்ஸ் சார் அது. அப்போ என்னதான் நடக்குது இந்த கவர்மெண்ட்ல? ராஜாராம், திரு மணி அவர்கள் அவர் பார்வையில் சொல்வதும் எதிர்க்கட்சி தலைவரும் அதே தான், என்னதான் நடக்குது அப்படின்றப்ப காவல்துறையில் என்ன நடக்குதுன்னு திரும்ப திரும்ப அது சட்டம் ஒழுங்குக்குள்ள வந்து பத்திரிகையாளர் செல்போன்களை சீஸ் பண்ணது சம்பந்தமா அது வந்து ஹைகோர்ட்டோட நேரடி உத்தரவின் பேரில் 3 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தலைமையில் இந்த டீம் பண்ணுறாங்க. அந்த டீமில் 30 பேர் இருக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்போ அவங்க சட்டத்தை மீறி எதுவும் செஞ்சுருந்தாங்கன்னா உடனடியாக ஹைகோர்ட் தலையிட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க நாலேஜுக்கு கொண்டு போகணும். இது மாதிரி நடந்தது, ஏன்னா சட்டத்தை மீறி அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவோம், அவங்களுக்கு தெரியும். உங்களிடம் கேட்பது இப்போ ஒரே ஒரு சொல்லிடுறேன். வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை கைப்பற்றணும்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அதிகாரிக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை கைப்பற்றதுக்கு மகஜர் எழுதி கைப்பற்றலாம், அவங்களே ஆஜர்படுத்தி கைப்பற்றலாம். அதை வந்து அதாவது கெமிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புறீங்க இல்லையா, அது த்ரூ கோர்ட் மூலமா அனுப்பணும். ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது சார், நீங்கள் அக்யூஸ்டாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ட்ரீட் பண்ண முடியாது. ஞானசேகரன் ஃபோனை சீஸ் பண்ணுறதையும் அதை ரிப்போர்ட் பண்ண ஜேர்னலிஸ்டோட ஃபோனை சீஸ் பண்ணுறதையும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு எல்லா கிரைம் ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து அந்த போர்ட்டலை பார்த்து எஃப்ஐஆரை பார்த்து தான் எழுதுறாங்க. முதல்ல அந்த எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணது யாரு? பிரைம் கன்சர்ன் அது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட் ஃபோனை சீஸ் பண்ணுறதுன்றது அதுலேயும் கைட்லைன்ஸும் சுத்தமாக உங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் சுருக்கமாக, அதாவது இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா 3 ஆஃபீஸர்ஸை வச்சு கோர்ட்டு ஒரு டீமை கான்ஸ்டியூட் பண்ணுது. பட் மானிட்டரிங் அத்தாரிட்டி யாரு? டிஜிபி அன்னைக்கு போய் பார்க்கும்போது சொல்றாரு, டிஜிபி நான் மானிட்டரிங் அத்தாரிட்டி இல்லைன்றாரு. கோர்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி இல்லை, கண்டினியூஸ் மேண்டமஸும் இல்லை. அப்போ என்னதான் நடக்குதுன்ற பிரச்சனை தான் அங்கே வருது. உங்களுக்கு பேசலாம்.